ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கான ரீடிங் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் டேரக்டாக ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ இதில் நான் பையெல்லாம் வைக்கலாம். ஸோ இன்றைக்கான ரீடிங் என்ன வருதுன்றது பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்கள் உறவு ரீதியாக ஏதோ ஒரு பிரேக்கப் ஆகிருக்கும். பிரேக்கப் ஆனவங்க தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க, பார்க்க வைக்கும் இந்த பிரபஞ்சம். ஸோ பிரேக்கப் ஆன விஷயம் இப்போ நோ காண்டாக்டில் இருக்கீங்கன்னா உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை பார்க்க போகிறீங்க. ரெண்டு மனசாக இருந்தவங்க உங்கள் பர்சனும் நீங்களும் சேரவா வேண்டாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக சேர போகிறீங்க. ஒரு குட் நியூஸ் தான், சூப்பராக வரப்போகுது. நீங்கள் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. சரியா, இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு மெசேஜாக தெரியுது. ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை கூடிய சீக்கிரம் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த ஒரு இதாக எனக்கு இதில் தெரியுது. அடுத்து பார்ப்போம் என்ன வருது. ஸோ இப்போ நீங்கள் பிரச்சனைகளில் தான் இருக்கீங்க. ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பர்சனோட பேசுகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில பர்சன்னால் நீங்கள் தேர்ட் பர்சன்னால தான் நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க. உங்கள் பர்சனும் நீங்களும் ஒரு தேர்ட் பர்சனால தான் பிரிஞ்சிருப்பீங்க தவிர்த்து நீங்களாக பிரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. தேர்ட் பர்சன் விலக போகிறாங்க. ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை பார்க்க போகிறீங்க. என்ன நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ, என்ன எதிர்பார்த்து நீங்கள் ப்ரே பண்ணிட்டு இருந்தீங்களோ, மேனிஃபெஸ்ட் பண்ணிடலாம். அது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ கன்ஃபியூஷனில் ஒரு சில கன்ஃபியூஷன் ஓடிட்டுருக்கு. ஸோ ஏன் இப்படி நம்ம லைஃப்பில் இப்படி நடக்குது, ஏன் நமக்கு ஒரு நல்ல டைமே இல்லையே, எப்போ பார்த்தாலும் கேட்டதே நடக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை உங்கள்கிட்ட. கான்ஃபிடென்ட் குறைஞ்சிருச்சு. ஏன்னா நடக்கிறதெல்லாம் தப்பாகவே இருக்குன்ற போது நம்ம ஒரு அன்லக்கி ஃபெல்லோன்ற ஒரு ஃபீலிங்கும் வந்துருச்சு. அப்படி நினைக்காதீங்க, நீங்கள் ஒரு லக்கி ஃபெல்லோ தான். எல்லாத்துக்கும் எல்லா நேரமும் கிடைச்சிடாது. கேரியர் விஷயமாக ஒரு ஜாப் ட்ரை பண்ணியிருந்தா கூட நல்ல ஜாப்பாக இருந்திருக்கும், நல்ல சேலரி இதாக இருந்திருக்கும், அது கிடைக்காம இருந்திருக்கலாம். நல்ல ரிலேஷன்ஷிப்பாக போயிட்டு இருந்திருக்கும், திடீர்னு பிரச்சனை வந்திருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது லைஃப்பில் எல்லாத்துக்குமே அது நடக்கும். ஸோ அதை டாலரேட் பண்ணி எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் எல்லாருமே போயிட்டுருக்காங்க. ஸோ உங்களை நீங்கள் அன்லக்கி ஃபெல்லோன்னு நினைக்காதீங்க. ஏன்னா லைஃப்பில் ஒரு நாள் நல்லது நடக்கும். ஏன்னா எல்லா நேரமும் கெட்டதே நடக்கிறது கிடையவே கிடையாது. கண்டிப்பாக நல்லதும் நடக்கும் அப்படின்னு நினைங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா ஏதாவது ஒரு ஒர்க்கோ இல்லை உங்களோட பர்சன் பேசுகிறதுக்கோ, ஏதோ ஒரு வீடு வாங்குறதுக்கோ, ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு, அந்த மாதிரி ஏதாவது விஷயத்துக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸோ அது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. நீங்கள் வெயிட் பண்ண விஷயம் கூடிய சீக்கிரம் ஒரு 3 மந்த்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ராஜா மாதிரி இருக்க போகிறீங்க. ஏன்னா இப்போ வர காலங்களில்
ஒரு ஃபியூ நாட்கள்லாம் வந்து நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரியே இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்தா ஒரு கான்ஃபிடென்ட்டோட வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும். கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு கரெக்டாக அமையும் பாருங்கள். நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க இப்படிலாம் நம்ம லைஃப் இருக்குமான்றது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே லைஃப் ஒன்று போல் இருக்காது. ஸோ நல்லது கிடைக்கும் போது சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. ஒரு சில நேரம் நமக்கு தப்பாக நடக்குதுன்னா டைம் செலஞ்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எல்லா நேரமும் வாழ்க்கை ஒன்று போல் இருக்காது. ஸோ ஒரு சில இதை வந்து டாலரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்கள்கிட்ட வந்து என்னென்னா டக்குன்னு டவுன் ஆயிடுவீங்க. டக்குன்னு வந்து உங்களோட இது வந்து எப்படின்னா ஹை பீச்சில் ரொம்ப ஹெவியாக உங்களோட ஹாப்பினஸ்ஸை நல்லா எல்லாத்தையும் தெரிவிப்பீங்க. மீன்ஸ் அது ஒரு எதையுமே ஒரு லிமிட்டாக வச்சுக்கோங்க. ஹாப்பியாக இருந்தாலும் சரி, சேடாக இருந்தாலும் எல்லாத்தையும் உங்கள் குறைகளை வந்து எல்லாத்தையும் சொல்லாதீங்க. சொல்கிறதுனால வந்து யாருமே வந்து நீங்கள் யார்கிட்டயாவது போய் ஷேர் பண்ணுற விஷயத்த சொல்கிறதுனால வந்து அவங்க இவனுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு வருத்தப்பட மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஆஹா இவனுக்கு கஷ்டம் வந்துச்சுடா அப்படின்னு தான் நினைக்கிற பர்சன்ஸ் தான் இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ யார்கிட்டையுமே வந்து உங்கள் பர்சனல் விஷயத்த சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா பிரச்சனைகள் இன்னும் பெருசாகும். நீங்கள் இன்னொருத்தர போய் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது இன்னும் பெருசாக தான் ஆகும், தவிர்த்து குறையாது. உங்கள் மன ஆறுதலுக்காண்டி தான் நீங்கள் போய் சொல்கிறீங்க. ஒரு சில பேர்ட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராலும் சரி. பட் அவங்க அப்போ நினைக்கிறது கிடையாது. அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னா, அவங்க ஓகேடா உனக்கு வந்துருச்சுடா கஷ்டம், ஓகே ஐம் வெரி ஹாப்பி அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. யாரையும் நம்பி ஒரு சில விஷயத்த சொல்லாதீங்க. அவங்கள்ட்ட சொல்கிறதுனால அது பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாகுது. ஸோ பல கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. கன்ஃபியூஷன் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கன்ஃபியூஷன் இருக்குது. அது ரைட்டா இது தப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. பட் அது எவ்வளோ கன்ஃபியூஷன் இருந்தாலுங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக அது நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அது மணி ரீதியாக இருக்கலாம், கேரியர் ரீதியாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களோட பர்சன் உங்கள் பார்ட்னரோட பிரச்சனையாக இருக்கலாம். எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது. லைஃப்பில் நல்ல நேரம் வந்துட்டாலே ஒரு சில நம்பர்ஸ்லாம் பார்ப்பீங்க. 1111 கூட பார்ப்பீங்க. ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க. ஒயிட் ஹார்ஸ் பார்ப்பீங்க. நிறையா விஷயங்கள் உங்களுக்கே தெரியும் ஏதோ ஒரு நல்ல டைம் இருக்குன்னு. பட் சம் டவுனாக இருந்தீங்கன்னா என்னடா ஒரு நம்பர்ஸ் பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி இருக்கும், டல்லாக இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்குள்ளே தெரியும். அது ஸோ லக்கான விஷயத்த அடைய போகிறீங்க. லக்கான விஷயம் கூடிய சீக்கிரம் உங்கள் லைஃப்பில் நடக்க தான் போகுது. நீங்கள் எத்தனை விஷயத்துக்கு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, இனி வர காலங்களில் சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் ப்ராப்பராக நடக்கும். நீங்கள் பிளான் பண்ண மாதிரி நடக்கும். அடுத்தவங்க வந்து அப்படி நினைப்பாங்க இப்படி நினைப்பாங்கன்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. அடுத்தவங்க நினைக்கிறத அவங்களே நினச்சிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருங்க. ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்காண்டி வாழ்ந்தீங்கன்னா நம்ம வாழவே முடியாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அடுத்தவங்க ஹர்ட் பண்ணுறதுக்காண்டி நமக்கு வருவாங்க. ஏன்னா வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது. எல்லோரும் வந்து அடுத்தவன் கெட்டு போயிட்டானா, அடுத்தவன் வந்து சோகமாக இருக்கானா, சந்தோஷப்படுற ஆளுகள் தான் இருக்காங்க இந்த உலகத்தில். கொஞ்சம் நம்ம வந்து ஒரு சில விஷயத்த சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது உங்கள் லைஃபுக்கு இன்னும் நல்லா முன்னேற்றத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்ட்ரென்த், இனிமேல் ஸ்ட்ரென்த்தாக இருக்க போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து எவ்வளோ விஷயம் வேணாலும் வந்து வீக்னஸாக இருந்திருப்பீங்க. இனி வர காலங்களில் ஸ்ட்ரென்த்து தான். எல்லா விஷயமும் நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு எல்லாம் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும். எல்லா வேலையும் நீங்கள் ப்ராப்பராக நடக்கும். நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களும் சரி எல்லாமே ப்ராப்பராக நடக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை உங்களுக்கு என்னென்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், லைஃப்பில் நம்ம பெரிய போஸ்டிங்க்கு வரணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் உங்களுக்குள்ளே நிறையாவே இருந்திருக்கும். ஸோ அதுக்குரிய ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கோம். வேலைகள் இப்போயே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும்.
கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ யூஆர் ரெடி, நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணுங்கள், ரெடியாக இருந்துக்கோங்க. ஏன்னா எல்லா நேரமும் ஒன்று போல் இருக்காது. இப்போ தற்சமயம் கொஞ்ச நாளாக வந்து உங்களுக்கு ப்ராப்பரான வேலை நடந்திருக்காது, கொஞ்சம் டிலேயாக இருந்திருக்கும். உங்களுக்கே மனசுக்குள்ளே என்னடா டிலேயாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். இப்போ அதுலேருந்து ரெக்கவரி ஆகிட்டுருக்கீங்க. ரெக்கவர் ஆகி நீங்கள் இப்போ ஸ்ட்ரென்த் ஆகிட்டுருக்கீங்க. டோன்ட் ஸ்டாப். உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போடுறத விஷயத்தில் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்களோட ஒர்க்கை நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே இருங்க. ப்ரே பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு வந்து கொடுக்கும். மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற காரியங்கள் சூப்பராக இருக்க போகுது. ஸோ எந்த விஷயமும் ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டு ரொம்ப டல்லாக இருக்காதீங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கே ஒரு தெளிவான ஆன்சர் உங்களுக்குள்ளே கிடைக்கும். ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for supporting me. Keep supporting me. Bye bye. Take care.